guys, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேடட் டு பி லவ்டு பை த வில்லன்ஸ். இதோட எபிசோடு 45 தான் பார்க்க போகிறோம். எபிசோடு 44 மிஸ் பண்ணவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆளில் போட்டுக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இதை கதைக்குள்ளே ஜம்ப் பண்ணலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே அந்த மான்ஸ்டர் ஊரே நடுங்கிற அளவுக்கு ஒரு சவுண்டை போடுது. தான் எவ்வளோ டெரராக தான் ஆளுன்னு ஞாபகப்படுத்துது. எல்னரோட கண்ணு செம்மையாக ரெட்டாக மாறுது. ஃபைனல் ஃபைட்டுக்கு அவள் ரெடி ஆகிட்டா. இந்த ஃபைட்டில் இருந்து பின்வாங்க முடியாதுன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். தன்னோட மிச்ச மீதி இருக்கிற மொத்த பவரையும் அந்த அட்டாக்கில் இறக்குறா. மான்ஸ்டர் மேலே பாஞ்சி வெறித்தனமான அட்டாக்ஸை அள்ளி வீசுறா. மான்ஸ்டரோட ரத்தம் செதறுது. எல்னர் ஒரு நிஜமான வார் காடஸ் மாதிரி நம்ம ஆளுக்கு டைம் வாங்க தன்னோட உசிரையை பணைய வச்சு நம்ம ஆளுக்கு வழியை உருவாக்குறா. கண்ணில் ஒரு வெறித்தனமான ஃபயரோட அந்த மான்ஸ்டரை நகர விடாமல் பிடிச்சி நம்ம ஆள் முன்னாடி போகிறதுக்கு தியாகம் பண்ணுறான். ஒரு உசுரை கொடுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஆள் டவரோட உச்சிக்கு போயிட்டான். அங்கேருந்து பார்த்தா இந்த மொத்த அழிவுக்கும் என்ன காரணம்னு நம்ம ஆளுக்கு கிளியராக தெரியுது. ஒரு பெரிய கோல்டன் மேஜிக் பேரியர் சிட்டியவே சுற்றி இருக்கு. அந்த டவரோட உச்சியில் ஒரு பிளாண்ட் ஹேர் வச்சவன் செம்ம திமிரான மூஞ்சியோட வெயிட் பண்ணுறான். அவன் உன் மூஞ்சை பார்த்து இதை சொல்லணும்னு நினச்சேன், யூத் உண்மையிலேயே ஒரு அருமையான விஷயம்னு சொல்கிறான். டவரை ஏறி வந்த நம்ம ஆள் மூச்சு வாங்கிட்டு முட்டி போட்டு உக்காந்துடுறான். அந்த பிளாண்டு எனிமி நம்ம ஆளை பார்த்து கலாய்க்கிறான். இந்த நிலைமையிலையும் நீ உண்மையாகவே என்னை தடுத்து நிறுத்த வந்துட்டியான்னு கேட்குறான். நம்ம 2 பேருக்கு இடையில ஒரு பெட் இருந்துச்சுலன்னு கேட்குறான். நம்ம ஆள் தலையை தூக்கி கண்ணில் நெருப்பு பறக்க ஒவ்வொரு வார்த்தையும் அழுத்தி சொல்கிறான். அந்த பெட்டில் ஜெயிக்க தான் நான் வந்திருக்கேன். ஒரு பெரிய ஹாலில் யங்கிங்னு சொல்லப்படுற வால்கேசஸ் நம்ம ஹீரோ டெட் கேம்பில் ஃபேஸ் பண்ணுறான். வால்கேசஸை சுற்றி ஒரு பயங்கரமான பர்பிள் டார்க் மேஜிக் ஆரா சுற்றுது. அவனோட வெறித்தனமான பவர் என்னன்னு அது காட்டுது. அவன் அந்த ஃபைனல் ஃபைட்டை ஆரம்பிக்கிறான். வால்கேசஸ் செம்ம காண்டான லுக்கோட எனக்கு டீமன்ஸும் அதை கும்பிட்றவங்களையும் கண்டாலே பிடிக்காதுன்னு சொல்கிறான். அவன் கண்ணில் ரொம்ப காலமாக அடக்கி வச்சிருந்த கோபமும் வலியும் தெரியுது. நம்மளால ஸ்வாடை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அவன் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்கிறான். வால்கேசஸ் 1000 வருஷமாக டீமன்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு நம்ம ஆளுக்கு தெரியும். ஆனால் டீமனோட பவரை தேடுற ஒரு என்லைட்னர் கூட ஏன் வால்கேசஸ் சேர்ந்தான்னு நம்மளால டவுட்டாக கேட்குறான். வால்கேசஸ் கண்ணை சுருக்கி அவன் ஏன் அப்படி பண்ணான்னு நிஜமான ரீசனை சொல்கிறான். பவருக்காக இல்லை, அவனுக்கு ஒரு நிம்மதியான சாவு வேணும். சாகவே முடியாத இந்த கொடூரமான வாழ்க்கையிலிருந்து எஸ்கேப் ஆகணும், அதுக்காக தான்னு சொல்கிறான். சீன் அப்படியே ஃப்ளாஷ்பேக்கு போகுது. அங்கே ஒரிஜினல் ஸ்டோரியில் இருக்கிற ஒரு சீக்ரெட் ரிவீல் ஆகுது. என்லைட்னர்னு ஒரு ஆள் அந்த யங்கிங் கூட ஒரு டீல் போடுறான். அந்த பையனோட ஆசையை உனக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிறான். நீ ரொம்ப நாளாக கேட்குற அந்த சாவை நான் உனக்கு தரேன், ஆனால் அதுக்கு பதிலாக நீ ஒரு கொடூரமான வேலையை பண்ணணும். அதான் அந்த டீல். யங்கிங் எலிஃபண்ட் அகாடமியை மொத்தமாக அழிக்கணும்னு சொல்கிறான். கோட் போட்டு ஒரு மாஸ்க் போட்ட அந்த என்லைட்னரோட மூஞ்சியை காட்டுறாங்க. ஏதோ பெரிய ஸ்கெட்சு போடுறான்னு தெரியுது. அந்த யங்கிங்குக்கு இது ஒரு எஸ்கேப் பிளான் மாதிரி. செத்தாலும் உசுறு போகாதுங்கிற அந்த வாழ்க்கைக்கு கடைசியாக ஒரு எண்டு கார்டு வரப்போகுது. அவன் மூஞ்சியில் அவ்வளோ தழும்பு இருந்தாலும் ஒரு நிம்மதியான சிரிப்பு தெரியுது. தன்னோட சொந்த மக்களே அவனை செயினால் கட்டி போட்டது அந்த கேவலமான வாழ்க்கை ஃபைனலாக முடிய போகுது. அந்த தலைகீழான ஹாலில் அவன் தனியாக நிற்கிற சீன் அவன் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கான்னு காட்டுது. ரொம்ப யோசிச்சு பார்த்து அந்த யங்கிங்குக்கு வேற வழியே தெரியல. அவன் ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். அந்த முடிவு நிறைய பேரோட தலையெழுத்தையே மாற்ற போகுது. டீமன் கிட்ட மாட்டிக்கிட்ட வாழ்க்கையை ஒரு வில்லன் கிட்ட கொடுக்கறது கரெக்டான அவன் தனக்குத்தானே கேள்வி கேட்டு குழம்புறான். அவனுக்குள்ள நிம்மதியா சாகணுங்கிற ஆசைக்கும் இந்த வேர்ல்டுக்கு செய்ய வேண்டிய கடமைக்கும் நடுவில் செமையா போராடுறான். ஃபைனலாக அவன் ஒரு முடிவு பண்ணிட்டான். ஒரு பெரிய டார்க் பவர் வெடிச்சு செதறுது. அந்த யங்கிங் தன்னோட முடிவை லாக் பண்ணிட்டான். என்ன நடந்தாலும் பரவாயில்லைன்னு அந்த டீலுக்கு ஓகே சொல்லிட்டான். மறுபடியும் ப்ரெசண்ட்டுக்கு வந்தா நம்மால் வால்கேசஸ் கிட்ட கேள்வி கேட்குறான். நீ அந்த சத்தியம் பண்ணும்போது உன்னோட கிங்டமை காப்பாற்றுற வழி உனக்கு உண்மையாகவே தெரியுமான்னு கேட்குறான். நம்மால் ரொம்ப கெத்தா அவனுக்கு தெரியலனா அவன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்க மாட்டான்னு சொல்கிறான். அவன் ஸ்வாடில் மேஜிக் லைட் பளபளக்குது. ஃபைட்டுக்கு ரெடி ஆகுறான். நம்மால் பின்வாங்க மாட்டான்னு வால்கேஸுக்கு புரிஞ்சிருச்சு. அவனுக்கு நம்ம ஆளோட நிலைமையும் புரியுது. ஏன்னா ஒரு நேருக்கு நேர் பேட்டிலில் தான் வால்கேசஸ் சாவுவான். அதனால் நம்மால் அட்டாக் பண்ணி தான் ஆகணும். வால்கேசஸோட ஸ்வாடிலிருந்து கொடூரமான டார்க் சோல்ஸ் வெளியே வந்து ஃபைட்டுக்கு ரெடி ஆகுது. அவன் நம்ம ஆளை வம்புக்கு இழுத்து உன்கிட்ட இருக்கிற எல்லா பவரையும் யூஸ் பண்ணி என்கிட்ட மோதுன்னு சவால் விடுறான். சீன் அப்படியே பொண்ணுங்க குரூப் பக்கம் போகுது. ஆரஞ்சு ஹேர் வச்ச ட்ரிஷா எனக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு வார்னிங் கொடுக்குறா. பிளாக் ஹேர் வச்ச யூரியா செம்ம ஷாக்கில் கத்துறா.
எல்லாம் இவ்வளோ ஸ்பீடாக நடக்குதுன்னு அவளால் நம்ப முடியல. அவன் மூஞ்சில செம பீதி தெரியுது. ஆனால் பிளாண்டி ஹேர் வச்ச லூசியன் ரொம்பவே கூலாக இருக்கா. அவள் சிகரெட் பிடிச்சிக்கிட்டு கீழே விழ சான்ஸ் இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் ஓரமாக வைங்கன்னு அட்வைஸ் பண்ணுறா. அப்புறம் எனக்கு செம்ம பேலன்ஸ் இருக்குன்னு கெத்தா சொல்கிறா. 3 பொண்ணுங்களும் ஒரு ஸ்ட்ரேஞ்சான மிஷின் மேலே படுத்திருக்காங்க. உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுங்க, ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்னு சொல்கிறா. பார்த்தா அவங்க ஏதோ ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் போக போகிறாங்கன்னு தெரியுது. யூரியா பயந்துக்கிட்டு அந்த ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ண போகிறா. ஆனால் லாஸ்ட் செகண்டில் தயங்குறா. இருங்க, நான் ஃபஸ்ட்டு ரெடி ஆகிக்கிறேன்னு கத்துறா. உடனே ஒரு பயங்கரமான எனர்ஜி வந்து 3 பேரையும் அப்படியே காற்றுல தூக்கி வீசுது. ட்ரிஷா செம்ம காண்டாகி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொன்னவளை திட்டி கத்துறா. பார்த்தா இது ஒரு நல்ல ட்ரைனிங் மாதிரி தெரியல. திரும்ப பேட்டிலுக்கு வந்தால் வால்கேசஸ் தன்னோட டீமன் ஃபார்மில் நம்ம ஆளை சேலஞ்சு பண்ணுறான். நீ சொன்ன வார்த்தையை நிரூபித்து காட்டுன்னு நம்ம ஆளை உசுப்பேத்துறான். நம்ம ஆளு சடன்லி செம்ம பேனிக் ஆகிடுறான். வால்கேசஸ் என்ன மாதிரி அட்டாக் யூஸ் பண்ணுறான்னு நம்ம ஆளுக்கு சுத்தமாக புரியலை. நம்ம ஆளு போட்ட காம்பேக்ட் பிளானையே மறந்துட்டான் போல. நல்ல வேலையா அந்த பதட்டம் கொஞ்ச நேரம் தான். மாலு டக்குன்னு பழைய ஃபார்முக்கு வந்து ஒரு ப்ரோ கேமர் மாதிரி மூளையை யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். 223 டென்டக்கிள்ஸ் லேசர் பீம் வேற வருது. ஃபேஸ் 1 செம்ம ஈஸி. நம்ம ஆளுக்கு அந்த அட்டாக் பேட்டர்ன் புரிஞ்சிருச்சு. பிளான் மைண்டில் கிளியர் ஆனதும் நம்ம ஆளு ஸ்வாடை டைட்டாக பிடிச்சிக்கிறான். டிஸ்டன்ஸ் ஸ்வாடை வச்சு ஈஸியாக பிளாக் பண்ணிடலாம்னு நம்ம ஆளுக்குள்ளேயே சொல்லிக்கிறான். நம்ம ஆளு அவளை பில்டப் கொடுத்தாலும் நிஜமாவே அவளை கான்ஃபிடென்ட்டாக இருக்கானா. நம்ம ஆளு ஸ்வாடை டைட்டாக பிடிச்சிருந்தாலும் உள்ளுக்குள்ளே அவனோட பில்டப்பை நினச்சி அவனே கலாய்க்கிறான். நம்ம ஆளோட அந்த கெத்தான வார்த்தைங்க எல்லாமே உள்ளே இருக்கிற பயத்தை மறைக்கதான்னு நம்ம ஆளுக்கு தெரியும். ஸ்ட்ரெயிட்டாக பாயாமல் நம்ம ஆள் எஸ்கேப் ஆகிற பிளானை எடுக்கிறான். நம்ம ஆள் மைண்டில் போட்ட ஸ்கெட்சு படி வால்கேஸோட டார்க் அட்டாக்ஸில் இருந்து அப்படியே நழுவி எஸ்கேப் ஆகுறான். வால்கேசஸோட அட்டாக்ஸில் இருக்கிற அந்த கொடூரமான கண்ணுங்க நம்ம ஆளை கலாய்க்குது. ஏன்டா சண்டை போடாமல் பயந்து ஓடுறியான்னு கேட்குது. நம்ம ஆள் பிளானை பிரேக் பண்ண செம்மையாக ஏற்றி விடுறாங்க. இன்னொரு பெரிய டார்க் எனர்ஜி அட்டாக் வருது. காதை கிழிக்கிற அளவுக்கு சத்தம் கேட்குது. வால்கேசஸோட பவர் சுற்றி இருக்கு. நம்ம ஆள் இப்படி எஸ்கேப் ஆகுறத பார்த்து அந்த மான்ஸ்டருக்கு செமகாண்டாகுது. உடனே லேசர் மாதிரி எனர்ஜி பீம்ஸை ஃபயர் பண்ணி நம்ம ஆளுக்கு செம ப்ரெஷர் கொடுக்குறாங்க. மால் அந்த ஹாலில் இருக்கிற பில்லர்ஸ் மேலே தாவி ஓடிக்கிட்டே இருக்கான். ஒரு சீனியர் கேமரோட எஸ்கேப் ஆகிற இன்ஸ்டிங்ஸ் வேலை செய்யுதுன்னு நினைக்கிறான். நம்ம ஆளோட மெயின் டார்கெட்டை வால்கேசஸோட காம்பேக்ட் மோட மாற்ற வைக்கணும். ஆனால் அவனோட ஸ்டாட்ஸ் எல்லாமே எஃப்ல இருக்கிறதால ஒருவேளை நம்ம செத்துருவோமோன்னு நம்ம ஆளுக்கு செம்ம பயம். ஒரு டார்க்கான ஒரு எனர்ஜி பால் நம்ம ஆளை நோக்கி செம்ம ஸ்பீடாக வருது. அது வால்கேசஸோட ஒரு வெறித்தனமான அட்டாக்கு. சடன்லி ஒரு பயங்கரமான மான்ஸ்டர் வந்து கொடூரமாக கத்துது. நம்ம ஆளு உடனே அது ஃப்ளாஷ் டெரர் அட்டாக்குன்னு கண்டுபிடிச்சி எல்னோர் முடிச்சுட்டான்னு ஷாக்கில் கத்துறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.